வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ முழு நெல்லிக்காய் கழுவி ஈரம் இல்லாமல் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெல்லம், 1 கிளாஸ் தண்ணி, 2 கப்பு தேன். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிப்போம். இதில் இட்லி தட்டை வச்சு இதில் நம்ம நெல்லிக்காவை ஒன்று ஒன்றா இதில் அடிக்கிடுவோம். இப்போ அதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை வேக விடுவோம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே தனித்தனியாக உரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி சூடானதுமே வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா நம்ம உருக்கிப்போம். இந்த உருக்கின ஸ்டேஜில் நம்ம உரிச்சி வச்சுருக்க முழு நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது இன்னும் நம்ம நல்லா குக் பண்ணி வேக விடுவோம். லேசாக கம்பி பதம் வந்திருக்கு. இன்னும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஒரு 1/2 hour ஆற விடுவோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்போம். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேனை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது எல்லா தேனையும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியவும் வச்சுக்கலாம். இது அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். தேன் நெல்லிக்காய் இப்போ ரெடி. நீங்களும் இந்த தேன் நெல்லிக்காய் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.